பாப்கார்ன் சோளம்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா 5 இதழாக அப்படியே வெடித்து அருமையாக பூத்துருக்கும். பழம் செம்மையாக இருக்குது, நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 2 பழம் இருக்குது, பறிச்சிடலாம் இன்றைக்கி. வேறு லெவலில் இருக்குது பழம். இந்த காட்டு உள்ள அருமையான குறிஞ்சி பழம் இருக்குது பாருங்கள், சூப்பரான பழம். இந்த பாருங்கள், இதுதான் இந்த குறிஞ்சி பழம். இதை பார்த்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிள் மாதிரி சின்னதாக இருக்கும். ஆஹா, கீழே விழுந்துருச்சு. அந்த பக்கம் ஒரு பழம் இருக்குது, அதை பறிப்போம். கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இதே பாருங்க, அதே ஒரு பழம் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், சூப்பரான பழம். அப்படியே பறிச்சிடலாம். இது கைப்பட்டாலே கீழே விழுந்துருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய செடி இருக்குது, நம்ம பறிக்கலாம். பாருங்க, அதான் இந்த குறிஞ்சி செடி. ஏகப்பட்ட பழம் இருக்குங்க. ஆஹா, இந்த செடியை பார்க்காம முன்னாடியே விட்டுட்டேனே. ஆஹா, நிறையா இருக்குது. இதே பாருங்க, கீழே இருந்து பழம் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு பழமாக பறித்து இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்றோம். இதே இருக்குது பாருங்கள், அந்த பழம்தான். இது கையை வச்சா கீழே விழுந்துரும் உடனே. இதே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த குறிஞ்சி பூவு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஞ்சு காய். இந்த பக்கம் பாருங்கள், செங்காயாக இருக்குது. ஆஹா, வேறு லெவலு. இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி சுருங்கிருச்சு, திராட்சை மாரி சுருங்கிட்டு பாருங்கள். இதையும் நம்ம சாப்பிட்லாம். இது அப்படியே சுருங்கிருச்சு. இந்த பக்கம் குருவிங்கெல்லாம் பார்க்கல போல இருக்குது, இல்லைன்னா இந்த பழம்லாம் இருக்காது. இந்த இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, அருமை. இங்கே வேறு இருக்குது, தேவரை இருக்குது. இதே பாருங்கள், முக்கா பழம். இதையும் பறிச்சிடலாம். இது இந்த புளிப்பு இனிப்பு சேர்ந்துருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான பழம் இருக்குது. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி அப்படியே மூக்கு மாதிரி ஒரு முடி மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு இந்த பழத்தை அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டோம்னா அது உள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையோட கடிச்சு சாப்பிடும் போதே பெரிய அமிர்தம் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆகா, சூப்பர் டேஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் காசு பணம் போட்டு வாங்கினாலும் கிடைக்காதுங்க. இந்த பழம் வந்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே கைப்படாமல் இதை பறிக்கணும். கையும் படணும், பழமும் அடிபடக்கூடாது, அந்தளவுக்கு பறிக்கணும். இதை அருமையான பழம் நிறைய அப்படியே காய்ச்சிருக்கு. இது நம்ம இதை பறிக்கும் போது அப்படியே பார்த்து நல்லா நைஸாக பறிக்கணும், நசிக்கணும் அந்த பழம். இது பறிக்கிறதுல தான் இருக்குது. இந்த பக்கம் காஞ்ச பழம் இருக்குது. இந்த பழம் காஞ்சிருச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த பழம் கருப்பாக போயிடும். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இது ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அப்படியே அந்த செடியிலேயே கருப்பாகிடும், உலர் திராட்சை மாரி ஆகிடும். இந்த இருக்குது பாருங்கள், திராட்சை மாரி அப்படியே காஞ்சி போயிருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறதா அதோட விதை. சாப்பிடும் போது பட்டாணி மாரி நல்லா மொறுன்னு இருக்கும். இதே ஒரு பழம் இருக்குது. இந்த பக்கம் இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பழம் சுருங்குது பாருங்கள். இந்த பழம் சுருங்க இனிப்பு அதிகமாக இருக்கும், சுவை வேறு லெவலில் இருக்கும். இது இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ரெண்டையும் பறிச்சிருவோம். அதுக்கு மேலே ஒரு பழம் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இந்த பாருங்க, சூப்பராக சுருங்கி போயிருக்கு. ஏகப்பட்ட பழம் இருக்குது இந்த செடியில். பாருங்க, இந்த குறிஞ்சி பழம் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் அப்படியே சிறப்பாக இருக்கும், நிறைய கிடைக்கும். இந்த செடியை பார்த்திங்கன்னா செடி இனத்தை சேர்ந்தது. அந்த செடி மாரி தான் அப்படியே குத்தாக வளரும், குத்தாக தான் இருக்கும். குத்தாக இருந்தாலும் இந்த பழத்தை பறிக்கும் போது ரொம்ப பார்த்து தாங்க பொறுமையாக பறிக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டுப்பகுதியில் சில நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பறிக்கணும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த பழம். இந்த குருவிங்கெல்லாம், சிட்டுக்குருவி, இந்த சின்ன குருவிங்கெல்லாம் அழகாக அதை பொறிச்சு சாப்பிடும். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா விளையாடுவோம், ஸ்கூலுக்கு போய்ட்டு ஜாலியாக விளையாடுவோம். இந்த பாருங்க, பக்கத்தில் வேறு குளம் அப்படியே குழுன்னு காற்று அடிச்சிட்டு இங்கே தான் குளிப்போம். அது ஒரு ஜாலி தாங்க. அப்படியே அழகாக இந்த வெயில் நேரத்தில் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த தொண்டை கரகரப்பு, இந்த வெயிலால் வறட்சி பாருங்கள், தொண்டெல்லாம் வர இருக்கும். அந்த தண்ணி தாகன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்காது. சாப்பிடும் போது தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். அதே அந்த கொட்டையோட சேர்த்து சாப்பிடும் போது அதோட ருசியே வேறங்க. இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இதே தான் எங்கள் ஊரில் குறிஞ்சி பழம் செடின்னு சொல்லுவோம்.
இது ஊருக்கு ஒரு பேர் இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பழத்தை பறிக்கிற வேலையை பார்க்குங்க. நம்ம அப்படியே விட்டோம்னா பழம் ஃபுல்லாக கீழே கொட்டிடும். இந்த செடியில் உள்ள பழத்தெல்லாம் குடும்பம் வரைக்கும் பறிச்சிட்டோம். இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே இந்த உலர் திராட்சை மாரி அப்படியே காஞ்சி இருக்குது. அதையும் சாப்பிட்லாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செடியில் உள்ள பழத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். இப்போ அடுத்த செடியை தேடி போவோம். செடி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த இடத்துல. இந்த செடி எங்கே இருக்குதுன்னு மட்டும் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டி போட்டுடுறாங்க. இந்த இனமே நிறைய அழிஞ்சிருச்சிங்க. இந்த குறிஞ்சி செடியெலாம் பார்த்திங்கன்னா அப்போ ஏகப்பட்டது இருக்கும். வரப்பு வாய்க்கால் ஓரம் அதெல்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் வெட்டி போட்டுடுறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா நான்லாம் சாப்பிட்டே ஒரு 30 வருஷம் மேலே ஆகிடுச்சிங்க. அப்போல்லாம் நிறையா இருக்கும் செடி. சும்மா அப்படியே வெட்டி போட்டுறாங்க. அதனால் இந்த செடி எங்கே இருக்குது மட்டும் கமெண்டில் கேட்காதீங்க. இந்த பக்கம் சூப்பரான பழம் இருக்குது. இந்த செடியில் பறிக்கலாம். இந்த இலையை பார்த்தீங்கன்னா அப்படியே பழன்னு இருக்குங்க. அங்கே பாருங்க, அப்படியே பழன்னு தெரியும். இதான் இந்த குறிஞ்சி செடியோட அப்படியே துளுத்து வெடித்து வருது. ஆஹா, அருமையான பழம் கீழே விழுந்துருச்சு. வரும் கை பட்டாலே அப்படியே கீழே விழுந்துடும். இது பறிக்கிறதுக்கும் கொஞ்சம் திறமை வேணுங்க. எல்லோரும் பறிக்க முடியாது. அப்படியே ஒரு பழம் விழுந்துருச்சு. இந்த குறிஞ்சி பூவோட வாசனை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அது இந்த வாசனை அப்படியே இந்த அந்தி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காற்றுக்கு அதுக்கும் இந்த இருக்கு பாருங்க பூ, அந்த பூவோட வாசனை அந்த குறிஞ்சி பூன்னு சொல்லுவோம். அந்த பூ வாசனை வந்து அவ்வளோ கம்மன்னு அடிக்கும். அந்த இருக்கு பாருங்க, உள்ளே இருக்குது பூ. சின்னதாக தான் இருக்கும் பூ. பார்த்திங்கன்னா 5 இதழாக அப்படியே வெடித்து அருமையாக பூத்துருக்கும். அந்த பூவோட வாசனையோட அந்த காற்றுக்கு அதுக்கு அப்படியே கம்மன்னு வாசனை அடிக்குது. அதோட அந்த பழத்தையும் சேர்த்து பறிச்சிட்டு இருக்கோம். இந்தமாரி அனுபவம்லாம் யாருக்கும் கிடைக்காது. இந்தமாரி கிராமப்புறத்தில் அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இருந்தாலும் இந்த பழங்கால பழங்கிறதுனால இதை நம்மளால் மறக்க முடியல. இந்தமாரி பழம்லாம் இந்த நம்ம கிராமத்தில் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை பதிவிடுறோம். தயவு செஞ்சு இந்தமாரி செடிகளெல்லாம் வெட்டாதீங்க. அது மட்டும் ஒரு ஓரம் எங்கேயாவது கடந்துட்டு போகுது. இதெல்லாம் இந்த கோடைக்கால பழங்கள்லாம் இது ஒன்று சிறப்பான பழம் தான் இது. இந்த குறிஞ்சி பழத்தோட நன்மைகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்க, எனக்கு மேலே வளர்ந்துருக்கு. உயரமாக தான் அப்படியே இப்படி வளரும். செடி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே பழன்னு அப்படியே ஒரு கலரே சூப்பராக இருக்கும். இந்த செடி அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த பூவோட வாசனை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்கள், அந்த பிஞ்சு பூவும் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த பழத்தை பறித்து பார்த்தோம்னு வச்சிங்கன்னா நம்ம இந்த சோளம் முத்துன்னு சொல்லுவாங்கள்ல, சோளத்தை நம்ம அப்படியே இந்த பாப்கார்ன் சோளம்னு சொல்லுவோம். அதை பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த பழம். அப்படி அழுத்தினோம்னா தக்காளி மாரி நசுங்கிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்ருவோம். இந்த பாருங்க, இந்த காஞ்ச பழம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உலர் திராட்சை மாதிரி இருக்கும். இந்த கருப்பு திராட்சைன்னு சொல்லுவோம், உலர் திராட்சைன்னு சொல்லுவோம். கருப்பு திராட்சை வேறுங்க, உலர் திராட்சை வேறு. இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த விதையோட கடித்து சாப்பிடும் போது அப்படியே அந்த மொறுன்னு அந்த சவுண்டோட அந்த இனிப்புக்கும் தேன் என்னங்க தேன் அதோட ருசியாக இருக்கும். அது அந்த விதையோட அப்படியே கடித்து சாப்பிடும் போது வேறு லெவலு. ஆஹா, இந்த இருக்குது பாருங்கள் பழம், அப்படியே பழன்னு எப்படி இருக்குது பாருங்கள். தேன் மாதிரியே தான் இருக்கும். இதான் அந்த சதை, இந்த இதான் விதை. அது விதை பாருங்கள், விதை எப்படி இருக்கு பாருங்கள். இந்த விதையோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்தமாரி வித்தியாசமான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்காக பல பாரம்பரிய உணவுகள் பழ வகைகள்லாம் நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்தமாரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சீர்காழி கதிர் சமையல் சேனலை எப்போதும் சொல்கிறது தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கும் தெரியும். எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வீடியோ டக்குன்னு ஓட்டி பார்க்குறீங்க. நான் உங்களை கஷ்டப்படுறது எனக்கே வேஸ்ட்டாக தாங்க இருக்குது. இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன் என்ன போகிறேன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.